உலகத்திலேயே மிகுந்த பால் உற்பத்தி செய்யும் நாடுனா அது இந்தியா தான். ஆனா இந்தியர்களுக்கு இடையே தான் லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் குறைபாடு அதிகமா இருக்கு. இந்த லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பால்ல இருக்கும் குறைந்த அளவு சர்க்கரையை கூட ஜீரணம் செய்ய இவங்களால முடியாது. பாலை இவங்க உட்கொண்ட அடுத்த நிமிஷமே இவங்களுக்கு வாய்வு பிரச்சனை, வயிற்றுப்போக்கு மற்றும் வயிறு இறுக்கம் போன்ற பிரச்சனைகள்னால இவங்க அவதிப்படுவாங்க. சிம்பிளா சொல்ல போனோம்னா இவங்களுக்கெல்லாம் பால் ஈஸியா ஜீரணமாகாது. இந்த பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. தென்னிந்தியர்களை விட வட இந்தியர்களால பாலை ஈஸியாவே ஜீரணம் செஞ்சுக்க முடியுது. ஏன்னா அவங்களுடைய உணவு பழக்கம் அது மாதிரி. வட இந்தியர்கள்ல 60% வரை அவங்களால பாலை சுலபமாவே சரிக்க முடியுது. அதுவே தென்னிந்தியர்களை எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு 20-40% தான் பாலை எடுத்துக்கொள்ளும் சக்தி உடல்ல இருக்கு. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வட இந்தியர்கள் ஐரோப்பியர்களோட இந்த பண்பை பகிர்ந்துக்கிறாங்க. LCD13910T எனப்படும் ஜீன் மியூட்டேஷன், அதாவது மரபணு இவங்க எல்லாருக்குள்ளயுமே இருக்கு. இது என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, சிறுகுடல்ல இருந்து உற்பத்தி செய்யப்படும் இந்த சர்க்கரை எனப்படும் லாக்டோஸை உடைக்குது. ஐரோப்பியர்களை போலவே வட இந்தியர்களும் கால்நடை மற்றும் பால் உணவு மரபுகளை கொண்டிருக்கிறதுனால இங்கேயும் இந்த மரபுவானது பரவி இருக்கு. என்னதான் இந்தியா பால் அதிகமா உற்பத்தி செய்யக்கூடிய நாடா இருந்தாலும் மாநிலங்களுக்கு இடையிலேயே பால் உட்கொள்ளும் வேறுபாடு ரொம்பவே அதிகமா இருக்கு. நம்ம தென்னிந்தியாவை கம்பேர் பண்ணும்போது வட இந்தியால அதிகமாவே பாலை உட்கொள்றாங்க. இதுவே நம்ம வடகிழக்கு இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா இன்னுமே ரொம்ப கம்மியா தான் அவங்க பாலை பயன்படுத்துறாங்க. வட இந்தியர்கள் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுடைய உணவு பழக்கத்திலேயே பால் அப்படின்றது ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்குது. அதுவே நம்ம தென்னிந்தியர்கள் பாலை நேரடியா உட்கொள்ளாம அதை புளித்த தயிராக்கி சாப்பிடுறாங்க. இந்த புளித்த தயிர்ல இருக்கும் குட் பாக்டீரியா அந்த லாக்டோஸை ஆல்ரெடி உடைச்சிரும். ஸோ இது ஈஸியா அவங்களுக்கு ஜீரணமாக்கக்கூடிய தன்மையை கொடுக்குது.